நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னேன்னா அதுக்காக பெரியவங்களை மட்டும் தண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது சிலம்பத்தை நீங்கள் எப்படி நேசித்து கற்றுக்கிறீங்களோ அதே மாதிரி அடிமுறை அதுவும் நம்ம பாரம்பரிய விளையாட்டில் மிக முக்கியமான விளையாட்டு, மர்மங்களை சார்ந்த விளையாட்டு. அடிமுறையை நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்கணும். அதே மாதிரி உங்களை நம்பி யார் உங்கள்கிட்ட கற்றுக்கிறோம் வந்தாலும் அவங்களுக்கு நேசித்து கற்றுக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கற்றுக் கொடுக்கணும். புரியுதா? புரியுதா? அதே மாதிரி இப்போ நீ கம்பை எல்லா இடத்துக்கும் நீ கொண்டு போக முடியாது. ஆனால் உனக்குள்ள இருக்கிற அடிமுறை உன்னை விட்டு எங்கேயுமே போகாது. நீ நேசிச்சு விளையாண்டா முதல்ல உடப்பாடம் பண்ணும், முதல்ல மனசு மனப்பாடம் பண்ணும், அப்புறம் உடம்பு பண்ணும், அப்புறம் ரத்தத்திலேயே ஊறிடும். அப்படிப்பட்ட விளையாட்டு தான் அடிமுறை விளையாட்டு. நம்ம முன்னோர்கள் எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னே உருவாக்கி வச்ச விளையாட்டுகள் தான் இந்த அடிமுறை சிலம்பங்கள்லாம். சிலம்பத்தை நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். அடிமுறையும் நீங்கள் நல்லா பண்ணணும். இன்னொன்று விளையாட்டை நீ கற்றுக்கிறது எந்த கற்றுக்கிற தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி உன்னை நீ எப்படி காத்துக்கிறதுக்காக நீ கற்றுக்கிறியோ அதே மாதிரி நீ இருக்கிற இடத்துல உன்னை சார்ந்து வேற யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காத அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். அதனால நமக்கு என்ன வேணாலும் அது ரெண்டாவது பேசலாம். சரியா? ஒரு விஷயத்தை நேசித்து கற்றுக்கிட்டு நம்ம இருக்கிறதால நமக்கு என்னைக்கு தோல்வி வராது, வெற்றி தான் கிடைக்கும். எழுதப்பட்டது நம்ம மாறாது. ஆனால் நீ ஒரு கலையை கற்றுக்கிட்டேன்னா பாதுகாப்புக்கு எப்படி இருக்கா அது மாதிரி உன்னை சுற்றி ஒரு சூழல் இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு நீ இந்த கலையை பயன்படுத்தணும். நீ தேவையில்லாமல் ரோட்டெல்லாம் நம்பணும் இடும்பணும் இருப்பான், அவங்க இதெல்லாம் போய் இந்த விளையாட்டை நாடகம்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும் கிடையாது. புரியுதா? நம்ம கலையில ஒரு குறிக்கோள் இருக்கு. வம்பனுக்கும் இடுமனுக்கும் கலையை கற்றுக் கொடுத்தோம்னா நம்மளை விட மோசமான அழிவு வேற யாருக்குமே வராது. நல்ல விஷயத்துக்கு இந்த கலையை பயன்படுத்துங்க. சாதாரணமா இப்போ ஒரு சின்ன மூமெண்ட் மட்டும் சொல்றேன். நான் தயாரில நிற்கிறதுக்கு ஒரு பொசிஷன் வருவேன். அந்த பொசிஷனுக்குள்ளேயே எத்தனை அர்த்தங்கள் இருக்கும், எதுலெல்லாம் வறுமை அடிகள் உண்டு, எத்தனை பூட்டு பிரிவு பாடங்கள்லாம் உண்டுன்னு நிறைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் அடிமுறையெல்லாம் விளக்கம் இருக்கு. நான் ஒரு சின்னதாக தயார் சில நிலைக்கு மட்டும் ஒரு மூமெண்ட்டை நான் போட்டு காமிக்க, அந்த மூமெண்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. சரியா? கறி முன்னாடி கறி. இப்போ நான் சமநிலையில் நிற்க நின்றுட்டு இப்போ அவங்க ஒன்றும் செய்யறது இல்லை. உங்களுக்கு அதோட விளக்கத்தை மட்டும் தான் உங்களுக்கு இப்போ தாக்கம் வந்தால் அதுக்கும் இந்த மூமெண்ட்டை பயன்படுத்துகிறேன். புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சின்னதாக சாம்பிள் பண்ணுறதுக்காக சொல்லி காமிட்டேன். இப்போ பாரு, முதல்ல துதிக்கை பூட்டு மாதிரி நான் என்ன பண்ணுற மாதிரி இங்கே பாரு, போட்டேன் லாக் போட்டுட்டு பாரு, நான் சாதாரண என்ன பண்ணுறேன், தயார் நிலைக்கு எடுத்த மூமெண்ட் தான் அந்த மூமெண்ட்டு. அப்போ பார்த்தா பாரு, புரிஞ்சுக்கிட்டு நல்லா நேசித்து விளையாட்டில் ஆடணும். நம்மளை சார்ந்தவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? டன் கைக்குள்ள ஓகே.